மலைமகள் யாழ் மீட்ட, மலைமகள் நடனமாட, திருமகள் அமுதூட்ட, எத்திசையில் பிறந்தாலும் எத்திசையில் புகழ் மணக்கும் தாயே தமிழை வணங்கி, வெள்ளை கடை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த தாய் சரஸ்வதியையும் வணங்கி, பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி, சித்தம் தெளியும் செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும் என்று முண்டாசு கவிஞன் பாரதி சொன்னார். அப்படிப்பட்ட பாரதியின் வைர வரிகளை வணங்கி, இன்னைக்கு அருமையான ஒரு ஊரு சிவகாசி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் உற்சவத்தை முன்னிட்டு சிவகாசி இந்து நாடார் நவதானிய வர்த்தகர்கள் மகமை பண்டின் சார்பாக நடைபெறும் 6ஆம் திருவிழா நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் பக்தியோடும் பாங்கோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊர் தலைவர் அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கும் வருத்தப்படாத வாலிபர் சங்கங்களுக்கும் முன்னாள் இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே ரொம்ப 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 பெருமையா இருக்கிறது. சிவகாசி மண்ணில் நின்று இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு தலைப்பு விழா கமிட்டியாளர் கொடுத்திருந்தாங்க. என்ன தலைப்புல பேசலாம் அம்மா, நீங்க மட்டும்தான் பேசணும், 2 மணி நேரம் எங்க மக்கள் நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்டுட்டு போகணும், பக்தியை கேட்கணும், நகைச்சுவை கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அழகான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதற்காகவே நம்ம விழா கமிட்டியாளருக்கு பெரிய நன்றி சொல்லுவேன். தலைப்பை சொன்னாலே இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கைத்தடல் கொடுப்பீங்க. ஆமா, நிறைய ஆன்மீக சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்க மத்தியில நிறைய நான் நகைச்சுவையா பேசி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவியில பார்த்திருப்பீங்க. எத்தனை பேர் டிவியில பார்த்திருக்கிறீங்க? எல்லாரும் பார்த்துருக்கிறீங்க. ஆனா அந்த தலைப்பை கொடுக்கறது எனக்கு ரொம்ப பெரிய பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. ஆன்மீகத்தில் ஓர் ஆனந்தம் அப்படின்ட்டு அழகான ஒரு தலைப்பு. சிவகாசினா என்ன ஃபேமஸ் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஊருக்கு பட்டாசு ஃபேமஸ். வேற சிவகாசினா தீப்பெட்டி. வெரி குட். வேற சிவகாசினா பிரிண்டிங் பிரஸ். வேற சூப்பர். சிவகாசினா கேட்கல. யாராவது ஒருத்தர் இங்க வந்து சொல்லுங்க. பிரியாணியா? என்னடா குட்டி ஜப்பான். ஒரு பெரிய கைத்தட்டல் ஒரு குட்டியே வந்து சொல்லுதுங்க. குட்டி ஜப்பான் சொல்லிட்டு ஒரு குட்டி பாப்பாவே வந்து சொல்லுது. ஆகா, சிவகாசி மண்ணுனா கிட்டத்தட்ட தீப்பெட்டியாக இருக்கட்டும், பட்டாசாக இருக்கட்டும், அச்சு தொழிலாக இருக்கட்டும், இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய பத்ரகாளி அம்மன் 110 அடி ராஜ கோபுரமாக வீற்றிருந்து நமக்கு அருள் பாவிக்கிறாங்க. ஒரு பெரிய கைத்தல் கொடுத்து அம்பாளை நம்ம இந்த இடத்துல வணங்கிடலாம். இதெல்லாம் தாண்டி பாண்டிய மன்னன் காசியில் இருந்து லிங்கத்தை கொண்டு வந்து இந்த சிவகாசியில வைத்தனாலதான் சிவகாசியிலே பேர் வந்துச்சு அப்படின்ட்டு சொன்னா, 5 சடையழகி 1000 கண்ணழகி இனிமை முகத்தழகி ஈடில்லா பேரழகி உடுக்கை கையழகி ஊர் போற்றும் எழிலழகி 8 கரத்தழகி ஏறிட்டு பார்ப்பாலோ என் தாயே பத்ரகாளி அப்படின்ட்டு நம்ம வணங்கலாம். காசிக்கு இணையான ஸ்தலம் இல்லை, கங்கைக்கு இணையான தீர்த்தம் இல்லை, காமராஜருக்கு பின் எந்த அணைகளும் இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். அப்படிப்பட்ட பெருந்தலைவருடைய காமராஜர் புகழ் பாடக்கூடிய அந்த அருமையான மண்ணுல காமராஜர் ஐயா பத்தி ஒரே விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு சொன்னா, நிறைய இன்னைக்கு சொத்துக்கள் சேர்த்துக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் காமராஜர் ஐயா என்ன சொன்னார் தெரியுமா? நமக்கு பிள்ளை ஊனமா பிறந்தா சொத்து சேர்த்து வைப்பா, பிள்ளை ஊனமா பிறந்தா சொத்து சேர்த்து வை, சொத்து சேர்த்து வைத்து பிள்ளைகளை ஒருபோதும் ஊனமாக்கி விடாதே அப்படின்ட்டு ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா அதனால்தான் கவியரசர் கண்ணதாசன் காமராஜர் ஐயாவை ரொம்ப புகழ்ந்து சொன்னாரு. சொத்து சுகம் நாடார் சொந்தம் தன்னை நாடார், ஆசை தன்னை நாடார் தான் பெற்ற அன்னையையும் நாடார், நாடொன்றே நாடி தன் நலம் ஒன்றும் நாடாத நாடாரை நாடென்றார் அப்படின்ட்டு கவியரசர் கண்ணதாசன் சொன்னார். இப்படிப்பட்ட பெருமை மிகுந்த மண்ணில் பேசுறதுக்கே ரொம்ப பாக்கியமா நான் நினைக்கிறேன். ஆன்மீகத்தில் ஒரு ஆனந்தம். இன்னைக்கு நான் உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையா ஒரு கேரண்டியா 100% கேரண்டி நான் கொடுக்குறேன். இந்த கோவிலை விட்டு வெளியே போகும்போது நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்டது ஆன்மீகமாக இருக்கட்டும், நகைச்சுவையாக இருக்கட்டும், மனம் குளிர்ந்து கிட்டத்தட்ட உங்களையே நீங்க ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களையே நீங்க புதுப்பிச்சு போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இது இருக்கும் அப்படின்ட்டு சொன்னா அதற்காகவே ஒரு பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறேன். நான் ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அருமையான ஒரு விஷயம். எத்துணை கடவுள் இருந்தாலும் எந்த கடவுளை நம்ம தமிழ் கடவுள்னு சொல்றோமா? முருகன். ஏன் முருகரை மட்டும் தமிழ் கடவுள் அப்படின்ட்டு சொல்றோம்? யாராவது இப்ப கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா
இப்பவுமே விழா கமிட்டியால இருந்து 10,000 ரூபாய் ரெடி கேஷ் வாங்கி தந்துருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் முருகரை மட்டும் நம்ம தமிழ் கடவுள், அந்த அம்மா நெத்தி நிறைய பட்டை விபூதி அணிந்திருக்கிறீங்களே, சொல்லுங்க ஏன் முருகரை மட்டும் தமிழ் கடவுள்னு சொல்றோம்? சொல்லுங்க பார்க்கலாம். அது அந்த அம்மா பக்கத்துல நோண்டுது. உனக்கு தெரியுமாடி? எனக்கும் தெரியாதுடி. பாத்தியா? ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. பச்சை கலர் புடவை கட்டா பளிச்சு கண்டுபிடிச்சிருந்தாரு அப்படிங்கிறீங்களா? ஏன் முருகரை மட்டும் தமிழ் கடவுள்னு சொல்றோம்? முருகா 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 அப்படின்னு சொல்லுங்க. அந்த மூ என்ற எழுத்து தமிழ்ல மெல்லினத்தை குறிக்கும். ரூ என்ற எழுத்து இடையினத்தை குறிக்கும். எல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும். அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும். முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும். அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதனுள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ குமரா, உன்னருளன்றோ முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. ஆனா நான் உண்மையிலே கூட்டம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. அழகாக இங்கிருந்து அம்மாக்களை பெரியவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா பெருமையா இருக்கு. ஏன்னா நெற்றி நிறைய விபூதி. அந்த திருநீருக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்கு தெரியுமா? முக்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, பக்தி தருவது நீரு, பறவை இனியது நீரு, சித்தி தருவது நீரு, திருஆலவாயான் திருநீரே அப்படின்னாங்க. நீரில்லா நெற்றி பால் அப்படின்னு அவ்வை பாட்டி சொன்னாங்க. ஆனா இங்க இருந்து பார்க்கும் பொழுது அந்த பக்தி மார்க்கமாக அத்தனை பேருடைய முகத்திலையும் குங்குமமாக இருக்கட்டும், விபூதியாக இருக்கட்டும், சந்தனமாக இருக்கட்டும், பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த என்னுடைய நிகழ்ச்சியில நீங்க தூங்காம இருக்கீங்களான்னு செக் பண்றதுக்காக ஊடையில கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி கை தட்டிக்கிட்டே இருப்பீங்களான்னு உங்களை செக் பண்ணிட்டே இருப்பேன். நெத்தியில இப்ப நம்ம குங்குமம் வைக்கிறோம், அப்படிதானே? சந்தனம் வைக்கிறோம், விபூதி வைக்கிறோம். ஏன் அந்த வரிசையா வைக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? என்னடா தங்கம்? ஒரு குட்டி ஜப்பான் பதில் சொன்னானே. எனக்கெல்லாம் உண்மையிலே பெரியவங்களை பார்த்தா பேசிடுவேன், பெண்களை பார்த்தா பேசிடுவேன், வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை கூட பேசிடுவேன். நான் பயப்படுற ஆள் யார் தெரியுமாக்கா? இந்த அரட்டூசர் உட்கார்ந்துருக்காங்களே, இவனை பார்த்தாதான் எனக்கெல்லாம் பயமா இருக்கு. உண்மையிலே இந்த சின்ன பசங்களை சமாளிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு பையன் குடுக்குடுன்னு என்கிட்ட ஓடி வந்தான். என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? எங்க தாத்தாவுக்கு எத்தனை கைன்னா? டேய், மனுஷனா பிறந்தாலே ஒரு 2 கை தானே, அதனால உங்க தாத்தா ஸ்பெஷல். எங்க தாத்தாவுக்கு எத்தனை கைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தான். சரி, ஓகேடா, உங்க தாத்தாவுக்கு 2 கை தான் அப்படின்னா கேட்கப்ப விழுந்து விழுந்து சிரிச்சாங்கக்கா. எங்க தாத்தாவுக்கு 4 கை அப்படின்னா. இப்படிடா அப்படிங்கிற வலக்கை, இடக்கை, வழுக்கை, பொக்கைன்னு போயிட்டாங்க. பாத்தியா எப்படி பொக்கவா வச்சு சிரிக்கிறான் பாத்தீங்களா? உண்மையில இந்த பசங்களுக்காகவே குழந்தைகள் இந்த சொற்பொழிவை கேட்க உட்கார்ந்துருக்காங்கன்னா பெரியவங்க பெரிய கைதட்டல் குழந்தை செல்வங்களுக்கு கொடுக்கலாம். சரி, ஏன் குங்குமம் அணிகிறோம்? விபூதி, சந்தனம். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நெற்றியில முதல்ல குங்குமம், நடுவகடு எடுத்து நடுவுல குங்குமம் வைக்கிறோம். அதுக்கப்புறம் சந்தனம், கீழே அடியில விபூதி. என்ன அர்த்தம்னா, பிறக்கும் பொழுது தாயின் இரத்தத்தால் நீ பிறக்கிறாய். அப்ப நடுவுல முதல்ல எதை ஆரம்பிக்கிறோம்? தாயின் இரத்தத்தால் நீ பிறக்கிறாய், முதல்ல குங்குமத்தை வைக்கிறோம். கடைசி நீ சாக போறது இந்த சாம்பல் தாண்டா மிஞ்சும் அப்படிங்கிறதுக்காக விபூதி. பிறக்கும் பொழுது ரத்தத்தில் சிவப்பு, இறக்கும் பொழுது விபூதி திருநீரு. இடைப்பட்ட காலத்தில் மனிதனாகி நீ ஒருவன் சந்தனமாக மணக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நடுவுல சந்தனத்தை விடுகிறோம். சந்தனத்தையும் குங்குமத்தையும் பொட்டாக வைப்பதற்கும் போட்டோவில் வைப்பதற்கும் இடைப்பட்ட தூரம் தான் வாழ்க்கை அப்படின்ட்டு ஒரு கவிஞன் சொன்னான். அப்ப அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் வாழ்கிறோமா? பக்தி அப்படின்னா என்ன? பக்தி என்பது உணவிற்குள் வந்தால் அது பிரசாதம். பக்தி என்பது நீருக்குள் வந்தால் அது தீர்த்தம். பக்தி என்பது செய்கிற செயலில் வந்தால் அது சேவை. பக்தி என்பது பணியில் வந்தால் அது கர்மா.
பக்தி என்பது பாடலில் வந்தால் அது கீர்த்தனை, பக்தி என்பது நடை பயணத்தில் வந்தால் அது யாத்திரை, பக்தி என்பது ஒரு வீட்டிற்குள் வந்தால் அது கோவில். பக்தி என்பது எப்போ ஒரு ஆளுக்குள்ள வருகிறதோ அப்பொழுதுதான் அவன் முழு மனிதனாக காட்சி அளிப்பான் அப்படின்ட்டு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய அத்துணை பேரும் சிவகாசி மண்ணுல முழு மனிதர்களாக காட்சி அளிக்கிறீர்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோவில் அப்படிங்கிறோம், ஆலயம் அப்படிங்கிறோம், கடவுள் அப்படிங்கிறோம். என்ன அர்த்தம்? கோ அப்படின்னா தலைவன், தலைவன் இருக்கக்கூடிய இடம். ஆலயம் அப்படின்னா ஆன்மா லயிக்கும் இடம் ஆலயம். கோவில், ஆலயம் அப்படின்னா அதெல்லாம் தாண்டி கடவுள், கட கூட்டல் உள், எல்லாவற்றையும் கடந்து நமக்குள் இருப்பவன் கடவுள். அப்ப கோவில்னா என்ன, ஆலயம்னா என்ன, கடவுள்னா என்ன அப்படின்ட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. வாரியார் சாமிகள்கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறாரு, முருகனை வழிபட்டா என்ன வரும் அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன வருங்கிறது விடுப்பா, முதல்ல என்ன வராதுன்னு நான் சொல்லட்டுமா? யமனோட பாச கயிறு வராது, வறுமை வராது, மாறாக செல்வம் வரும், ஞானம் வரும் அப்படின்ட்டு வாரியார் சுவாமிகள் சொன்னார். இப்படி ஒவ்வொரு கடவுள்களை பத்தியும் இன்னைக்கு இந்த இடத்துல அருமையாக பேச போறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம எந்த யுகத்துல நம்ம இருக்கோம் தெரியுமா? 4 வகையான யுகங்கள். கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபார யுகம், கலியுகம் அப்படின்ட்டு சொன்னாங்க. கிரேதாயுகம் அப்படின்ட்டு என்ன அர்த்தம் தெரியுமா? முனிவர்கள் ஞானிகள்லாம் இருந்தாங்கல்ல, அதான் கிரேதாயுகம். திரேதாயுகம் அப்படின்னா அருள் சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து பொருள் சிந்தனை அதிகமாச்சு. கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபார யுகம் பொருள் சிந்தனையோட சார்ந்து இன்னும் நிறைய ஆசைகள், பலவித ஆசைகள். இப்ப கலியுகத்துல இருக்கோம், சொல்லவே வேண்டாம். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசைன்னு எல்லா ஆசைகளும் கலந்து இருக்கு. மனசு சரியில்லைன்னா நீங்க என்னக்கா பண்ணுவீங்க? சாமி கும்பிடுவீங்க. பாட்டிமா நீங்க சொல்லுங்க, மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்களும் சாமி தான் கும்பிடுவீங்களா? ஐயா நீங்க சொல்லுங்க, மனசு சரியில்லைன்னா சாமி. ஏன்னா அநியாயத்துக்கு பக்தி மார்க்கமா இருக்கு சிவகாசி மண்ணு. இப்படிப்பட்ட ஒரு பக்தி மண்ணா? யாராவது வித்தியாசமா பதில் சொல்லுவீங்கன்னு பாக்க. ஆடியோக்கார தம்பி நீ சொல்லுப்பா. அவன் ஐயோ மைக்கு வச்சம்மா, என் வேலையை முடிச்சம்மா, கிளம்பணும்னு பார்த்தா நானுமா சிக்கியிருக்கேன் அப்படிங்கிறான். சும்மா சொல்லுப்பா. மனசு சரியில்லைன்னா பாட்டு கேட்பீங்களா? பாட்டு கேட்பீங்க. மனசு சரியில்லைன்னா அழுவீங்களா? எந்த ரகம்டா இது, புதுசாக இருக்கு. மனசு சரியில்லைன்னா சில பேர் புத்தகம் படிப்பாங்க. இந்த மனசு சரியில்லைன்னா இந்த மாதிரி ஒருத்தர் எந்திரிச்சு போயிடுவார். அவர் பாட்டு கிளம்பி பச்சை சட்டை அங்கிள். ஒருத்தர் அவுட் கோயிங்னா ஒருத்தர் இன்கமிங். ஒருத்தர் குழந்தைய தூக்கிட்டு வெளியே கிளம்புறாரு, ஒருத்தர் குழந்தைய தூக்கிட்டு உள்ள வராரு. இதுதான் ஒரு திருவிழாவுக்கு உண்டான ஒரு அழகே. அப்படின்னா மனசு இல்லைன்னா சில பேர் புத்தகம் படிப்பாங்க, சில பேர் நல்லா தூங்குவாங்க, சில பேர் அக்கா சொன்ன மாதிரி அழுவாங்க, சில பேர் நிறைய பேர் கோவிலுக்கு போவாங்க. நான் ஒருத்தட்ட கேட்டேன், அண்ணா மனசு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. கோயிலுக்கு போவோமா அப்படின்னாரு. சூப்பர், கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை திரும்பி என்னைய பார்த்து சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இந்த கோவிலுக்கு வெளியே பூரா செருப்பை கழட்டி போட்டிருப்பாங்கல்ல, அதை பூரா உழைச்சி மாற்றி போட்டுருவேன். வெளியே வந்தோடனே எவன் எந்த செருப்புன்னு தேடுவான்ல, அதை பார்த்த உடனே என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருமா அப்படிங்கிறான். இதை சொன்னோன்னு தான் பின்னாடி வரைக்கும் ஒரே 32 பல்லும் தெரியுது. பூரா நம்ம ஆட்க தான் போலையா. அப்ப எப்படிப்பட்ட நம்ம யுகத்துல இருந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? கலி யுகத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம் நினைச்சாலும். ஆனா இந்த கலியுகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கு, உங்ககிட்ட நான் சொல்றேன். அதாவது இந்த கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபார யுகத்திலெல்லாம் தவம் பண்ணாதான் கடவுளை சென்றடைய முடியும். ஆனா அந்த கலியுகத்தோட சிறப்பு என்ன தெரியுமா? நீங்க தவம் பண்ண வேண்டாங்க, இந்த அம்பாளை மனதால் நினைத்தாலே போதும், உங்களுக்காக அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதான் கலியுகத்தோட சிறப்பு. இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோவாதவர்னு வள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருக்கிறார். என்ன அர்த்தம்? கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தவம் பண்ணக்கூடிய உங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது, நீ தவம் பண்ண வேண்டாப்பா, மனதால அம்பாளை நினை, அந்த அம்பாளின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க. ஏன்னா மனிதர்கள் இன்னைக்கு பல வகைகள் இருக்காங்க. அத்தமன், மத்திமன், உத்தமன், ஞானி, 4 வகையான மனிதர்கள் இருக்காங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கே நீங்க இப்ப நான் இந்த இடத்துல இருக்கேன்னு நீங்க குறிச்சுக்கோங்க. அத்தமன் யாரு தெரியுமா? என்னுடையது என்னுடையது, உன்னுடையது என்னுடையதுன்னு சொல்றவன் அத்தமன். மத்திமன் யாரு தெரியுமா? என்னுடையது என்னுடையது, உன்னுடையது உன்னுடையது. உத்தமன் யாரு தெரியுமாங்க? உன்னுடையது உன்னுடையது உன்னுடையது, என்னுடையதும் உன்னுடையதுன்னு சொல்றான்ல, அவன் தான் உத்தமன். ஞானி அதையும் தாண்டி ஒரு படி மேல், என்னுடையதும் அல்ல உன்னுடையதும் அல்ல, இரண்டும் கடவுளுடையதுன்னு சொல்றாமல, அவன் தான் ஞானி. நீங்க ஞானி நிலைக்கு போக வேண்டாம், அட்லீஸ்ட் இந்த மத்திமன் உத்தமன் நிலைக்கு இருந்தாலே போதும். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கமா அப்படின்னு
அப்படின்னு ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காகத்தான் இன்னைக்கு விழா கமிட்டியாளர் அருமையாக ஆன்மீகத்துல ஒரு ஆனந்தம் இங்க மக்கள் கிட்ட பேசுங்க, நீங்க பேசுனா மக்களுக்கு நல்ல விஷயங்கள் கேட்கும், காது குளிர கேட்க முடியும். கும்பாபிஷேகம்லாம் நம்ம கோவிலுக்கு பண்ணி அழகு பார்ப்போம். எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோவில் கும்பாபிஷேகம் பண்ணிடும் அம்மா? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இன்னைக்கு உண்மையில இந்த விழா கமிட்டியாவே பாருங்க நவதானிய வர்த்தகர்கள் நடத்துறாங்க. இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த கோவில் கும்பாபிஷேகம் நடத்துறோம். அந்த கோவில் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த நவதானியங்கள் எல்லாம் எடுத்துட்டு மீண்டும் பண்ணுவோம். என்ன அதுல விதைவிக்கிறோம்? என்ன அர்த்தம்? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த நவதானியங்களின் வீரியம் குறைந்து விடும். அப்போ ஏதாவது ஒரு இயற்கை சீற்றங்களால அந்த உலகமே அழிஞ்சிச்சுன்னா கூட அதில் இருக்கக்கூடிய பயிர்களை விளைவித்து மனித இனம் தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் கோவில் கலசத்தில் நவதானியங்களை வைத்தார்கள் முன்னோர்கள். எவ்வளவு பெரிய விஷயத்தை பார்த்தீங்களா? இந்த கும்பாபிஷேகம் பண்ணி அழகு பார்க்கறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. வாரியார் சாமிகள் கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன தெரியுமா, சாதாரண கற்சிலைங்க கும்பாபிஷேகம் பண்ணா எப்படி கடவுளோட அருள் கிடைக்குங்கிறார். அதுக்கு வாரியார் சாமிகள் சொன்னார், என்ன தெரியுமா கிடைக்குங்க, சாதாரண ஒரு வெற்று காகிதம் அரசாங்க அச்சகத்துல புகுந்த புண்ணை எப்படி விலை மதிப்பு மிக்க கரன்சியாக மாறுதோ அதே போல உயிரற்ற சிலையாக இருக்கக்கூடியது கும்பாபிஷேகம் பண்ண உடனே கடவுளோட அருள் கிடைக்கும் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொன்னார். அந்த கால தலைமுறை இருக்கீங்க, இந்த கால தலைமுறை இருக்கீங்க, என்ன வித்தியாசம்? ஒரு காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஒரு பாயிண்ட் கரெக்ட்னா மட்டும் கைத்தல விடுங்க. ஓகேயா? கதவை திறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம். கதவை மூடுங்க ஏசி வெளியே போகுது அப்படின்னா அது இந்த காலம். முள்ளால எடுத்தா அது அந்த காலம். வீட்டுல தொலைஞ்சு போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம். முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம். கையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். காதலிக்கு தாஜ்மஹால் கட்டினா அதிசயம் அன்னைக்கு, காதலியே கட்டினாத்தான் அதிசயம் இன்னைக்கு. பார்த்தியா? நம்மலாம் கோனார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணோம், அப்படிதானங்க? இவெல்லாம் கொரோனா வச்சு பாஸ் ஆக சொல்லிட்டு ஒரு அம்மா கொரோனா லாக்டவுன்ல அம்பாள் கிட்டே வேண்டிருச்சு, ஓம் கொரோனாவை ஒழிப்பாய் போற்றி, ஆத்துக்காரரை ஆபீஸ்க்கு அனுப்புவாய் போற்றி, ஸ்கூல் வேனை கண்ணில் காட்டுவாய் போற்றி, டெய்லி சமைச்சு போட முடியவில்லை போற்றி 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 போற்றி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு பிடுங்கல் இருக்கிறோம்னு அர்த்தம். ஆனா கொரோனா லாக்டவுன்ல நல்லா கேட்டுக்கோங்க, சினிமா தியேட்டர்கள் மூடப்பட்டது, ஏன் மதுக்கடைகள் கூட மூடப்பட்டது, பெரிய பெரிய மால் எல்லாமே மூடப்பட்டுச்சு. ஆனால் லாக்டவுன் பண்ணாத ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பெண்களின் சமையலறை மட்டும்தான் லாக்டவுனே பண்ணல அப்படின்ட்டு சொன்னா எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம் இல்லை? சமைக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய. சிவபெருமானும் அம்பாலும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. அப்பா சிவபெருமான் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு நாளின் நெல்லை கொடுத்து வேண்டிய அறங்களை செய் அப்படின்றார். உடனே அம்பாள் என்ன பண்ணாங்களாம்? அந்த ஒரு நாளின் நெல்லை வச்சு 32 அறங்கள் செஞ்சாங்களாம். நம்ம வீட்டில் அப்படி நீங்க கொடுக்க முடியுமாண்ணே? இதான் மாச சம்பளம் 1000 ரூபாய், இதை வச்சு குடும்பத்தை நடத்த அப்படி நீங்க சொல்ல முடியுமா? இந்த 1000 ரூபாயில நான் குடும்பத்தை நடத்திட்டாலும் அப்படின்னு ஒரு இழுப்பாங்க பாருங்க பெண்கள். ஆனா அம்பாள் என்ன சொன்னாங்க? ஒரு நாளின் நெல்லை வச்சு 32 அறங்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொன்ன அம்பாளிட்ட இருந்து நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டுங்க. இங்க உள்ள பெண்கள், திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். கல்யாணமான பெண்கள் கிட்ட கல்யாணமான பெண்கள் கிட்ட கேட்கிறேன், 7 ஜென்மத்துக்கும் இப்ப இருக்கிற இதே என்னுடைய கணவன் தான் கணவனா வேணும்னு சொல்லக்கூடிய பெண்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். தெரிஞ்சு தூக்குறீங்க தெரியாம தூக்குறீங்கக்கா? நான் கேட்குற கொஸ்டின் புரிஞ்சுச்சா? புரிஞ்சு சிரிச்சுக்கிட்டே தூக்குறாங்களா? ஆச்சரியமா இருக்க. சரி, ஆண்கள் கிட்ட வேணா அந்த கேள்வி கேட்டுடலாம். திருமணமான ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த தாத்தாவுக்கு இன்னுமா கல்யாணம் ஆகல? எஸ்குஸ் மீ தாத்தா, அவர் திரும்பி பார்க்குறாரு, இன்னொரு ஆஃபர் அவங்களுக்கு கிடைக்கும் போது. சரி, கல்யாணமான ஆண்கள் கிட்ட இந்த கொஸ்டினை கேட்டுடலாம். இதே என்னுடைய மனைவி தான் 7 ஜென்மத்துக்கும் எனக்கு மனைவியா வரும்னு சொல்லக்கூடிய ஆண்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். என்னங்க இது சிவகாசியில ரொம்ப புதுரா இருக்குதுங்க. இல்ல அந்த அண்ணன் தூக்கல, பக்கத்துல ஒரு பொண்டாட்டி ஒரு இடி தூக்குங்க அப்படின்னு அவர் பயந்துகிட்டே மனுஷன் தூக்குறாரு. ஆனா நீங்க எல்லாம் ஏன் தூக்குறீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா உங்க மனைவி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்கனால பயந்துகிட்டே தூக்குறீங்க. அப்படியா? உண்மையிலேயே தூக்குறீங்களா? சிவகாசி ஆண்களுக்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல். பெண்கள் நீங்க எல்லாம் ஜோரா கொடுத்துடலாம். நான் இந்த கேள்வியை ஊரா போய் கேட்டிருக்கேன். விழா கமிட்டியாளர் தூக்குனாரா? செந்திப்பன் சார் நீங்க தூக்குனீங்களா? இந்த கொஸ்டின் கேட்பேன்னா ஐயால பின்னாடி போய் உட்காந்துருக்கிறார்.
தப்பித்தவர் கூட கையை தூக்கிடக்கூடாது. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த கேள்வியை நான் எல்லா ஊர்கள்லயும் போய் கேட்கிறேன். ஆனா எந்த ஊர்லயுமே இது வரைக்கும் பெண்கள் தான் கை தூக்கியிருக்காங்க, ஆண்கள் கை தூக்கினதான் வரலாறே இல்லை. ஆனா சிவகாசி மண்ணுல மட்டும்தாங்க ஆண்கள் சிரிச்சுக்கிட்டே கை தூக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு வெள்ளேந்தியான ஆண்கள் இருக்கக்கூடிய பூமி ஊரு சிவகாசி தான். ஆனா பெண்கள் கிட்ட கேக்குறாங்க, யாருக்கு சொர்க்கம் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கை தூக்க பார்க்கலாம். திருமணமான பெண்கள், எனக்கு சொர்க்கம் வேணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் கை தூக்க பார்க்கலாம். சொர்க்கம் வேண்டாமா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆளே இருக்க மாட்டாங்களா சொர்க்கத்துல? என்ன ஒரு ஞானம்! எங்க இங்க இருக்க காவாலித்தனத்துக்கு எங்க சொர்க்கத்துல யாருங்க போய் இருப்பா? ஆனா சொர்க்கத்துக்கு நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் போக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆன்மீகத்துல ஒரு ஆனந்தம் விழா கமிட்டியாளர் என கூப்பிட்டிருக்காங்க. ஒரு பெரிய பாராட்டுகள் நிர்வாகத்திற்கு இந்த இடத்துல நம்ம கொடுத்தே ஆகணும். நவதானிய வர்த்தகர்கள் சங்கத்துக்கு. ஏங்க சொர்க்கத்துக்கு யாரெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த பாயிண்ட் எடுத்து எழுதிக்கோங்க, உங்களுக்கு முக்கியம். பெண்கள்லாம் பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தேளில் வாழும் உலகு என்று சொன்னான் வள்ளுவன். என்ன அர்த்தம் தெரியுமா? யாரெல்லாம் இங்கு இருக்கும் பொழுது அவங்களுடைய கணவருக்கு தேவையான வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்து பணிவிடைகளை செய்து அவர்களுடைய கணவனை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்கிறார்களோ அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லல, வள்ளுவர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு சொன்னா அந்த அக்கா பாக்குது. அப்படிப்பட்ட சொர்க்கம் எனக்கு வேண்டாண்டி. அப்படிதானே? என்னங்க இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாத்தையும் எதுக்கு நம்ம சொற்பொழிவை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, டெய்லி இந்த மாதிரி 10 நாள் திருவிழாவில் சொற்பொழிவு போய் போய் கேட்டுட்டு வந்திருக்கிறார். அப்ப பக்கத்துல இந்த ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? மனைவி, இந்த சொற்பொழிவு டெய்லி போய் போய் கேட்குறீங்க, 1 மணி நேரம் கேட்டு கேட்டு என்ன ஆகுது? எங்க பக்தி சொற்பொழிவு டெய்லி கேட்குறீங்க, என்ன நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா கணவனை கிண்டல் பண்ணியிருக்காங்க. டெய்லி தான் சொற்பொழிவு கேட்குறீங்க, டைம் தான் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு உடனே அந்த கணவன் என்ன சொன்னார் தெரியுமா? சல்லடை இருக்குல்ல, சல்லடை, அந்த சல்லடை வீட்டில் இருந்துச்சு, அந்த சல்லடையில போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு இருக்கார். இந்த அம்மாவும் போய் தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாத்தியா, ஒண்ணுமே ஆகலை. திரும்பியும் போய் சல்லடையில போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க இந்த மனைவி சொல்லியிருக்கா கணவன் கிட்ட. திரும்பியும் சல்லை எடுத்துட்டு வராரு, ஒண்ணுமே இல்லை. சல்லடையில தண்ணி நிற்குமா? இப்படிதாங்க உங்களுக்கு டயம் வேஸ்ட், சொற்பொழிவு கேட்டு உங்களுக்கு நேரம் வேஸ்ட். இந்த சல்லடையில தண்ணி பிடிச்ச மாதிரி தான் உங்களுடைய சொற்பொழிவு அப்படின்னு அந்த அம்மா நக்கலா கேட்டாங்களாம். உடனே அந்த கணவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இந்த சல்லடையில என்னால தண்ணீர் கொண்டு வர முடியலதான், ஆனா அந்த சல்லடை தண்ணி கொண்டு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? அழுக்காக இருந்துச்சு. இன்னைக்கு தண்ணீர் முகர்ந்து வந்து முகர்ந்து வந்து முகர்ந்து வந்து சல்லடை தூய்மையானது போல் சொற்பொழிவு கேட்டு என்னுடைய மனம் என்ற கோவிலும் தூய்மையாகிவிட்டது அப்படின்னு சொன்னாராம் அந்த மனிதர். அதற்காகத்தான் இந்த விழாங்க. எங்க எவ்வளவோ நிகழ்ச்சிகள், நிறைய வெளியில ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம காது கொடுத்து கேட்டு இறைவனை அடைவதற்கு ஒரு சின்ன வழியா. நான் ஆரம்பத்துல இந்த கும்பாபிஷேகத்தோட சிறப்பு நான் சொன்னேன், அதை ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, வாழ்வதற்கே கஷ்டம், பண கஷ்டம், மன கஷ்டம், சாகலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது சரி ஜோசியத்தை போய் பார்ப்போம், நம்ம ஜாதகத்தை ஜோசியத்தை கொண்டு போய் பார்த்து ஏதாவது ஒரு நல்ல கிரகம் கட்டம் கிட்டம் ஜரி இருக்கு அதை மாத்தி விட்டா நேரம் சரியாயிருன்னு சொல்லிட்டு ஜோசியத்தை போயிருக்கிறார். ஜோசியர் அவர் ஜாதகத்தை வந்து பார்த்த உடனே ஒரே பேரும் அதிர்ச்சி. ஏன் தெரியுமா? அன்று இரவே அவன் சர்ப்பன் தாக்கி இறக்க வேண்டும் அப்படின்ட்டு அவருடைய ஜாதகத்தில் எழுதியிருக்கு. சர்ப்பம்னா பாம்பு, பாம்பு கடித்து அவன் இறக்கணும்னு ஜாதகத்தில் எழுதியிருக்கு. உடனே ஜோசியக்காரங்க அந்த நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க, கெட்ட விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. சரி நீ போயிட்டு நீ நாளைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஏன்டா இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னன்னாலும் சொல்ல வேண்டியதானே, எதுக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்றா? ஒண்ணுமே புரியாம அந்த பையனும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்புறாரு. போற வழியில பயங்கர அடை மலை, பயங்கரமான மலை. ஒரு பாலடைந்த கோவில் இருக்கிறது. அந்த கோவில்ல கொஞ்சம் இளைப்பாரி விட்டு அந்த மலை நின்ன உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில்ல போய் இளைப்பாரி கொண்டு இருக்கும் பொழுது அந்த கோவில் ஃபுல்லா பழுதடைந்த நிலைமையில இருக்கும். பார்க்கும் பொழுது அந்த மனிதர் நினைக்கிறாரு, ச்சே நம்ம இவ்வளவு ஏழையா போயிட்டோமே, நம்ம கையில மட்டும் கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா இந்த கோவில் அழகாக பழுது பார்த்து அழகாக இந்த கோவிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி அழகு பார்த்துருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு. போறாரு, காலையில திரும்பி வர்றாரு. வந்து ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை நீட்டும் போது இப்ப ஜோசியருக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆத்தாடி இவன் நேரத்தே சாக வேண்டியிருக்கணுமே, எப்படிடா உயிரோட நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியத்தோடு, நீ இங்க இருந்து போனதுல இருந்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு விலாவரியா சொல்லு அப்படின்னு ஜோசியர் சொல்றாரு.
அப்போ அந்த மனிதர் சொல்றாரு, இல்ல நான் போறேன், பயங்கர மழை, ஒரு பாலடைந்த கோவில் இருந்துச்சு, அதுல நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னும் பொழுதுதான் ஜோசியர் சொல்றாரு, நேற்று இரவே நீ பாம்பு தீண்டு இறக்கணும்னு தலை விதி, ஆனா நீ மனசுல நினைச்ச பத்தியா, இந்த கோவிலுக்கு அழகாக கும்பாபிஷேகம் பண்ணி அழகு பாப்பன்னு நீ மனதால நினைச்ச பத்தியாப்பா, அதனாலதான்ப்பா நீ என் கண்ணு முன்னாடி உயிரோடு வந்து நிக்கி அப்படின்னு சொன்னாராம் ஜோசியர். மனதால நினைத்ததற்கே உயிர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, நிஜத்திலேயே கும்பாபிஷேகம் பண்ணா அப்ப அருள், கடவுளோட அருள் எப்படி இருக்குங்கிறத மட்டும் நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். பக்தியில வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா மனிதர்களுடைய ஆசையினாலதான் நம்ம கடவுள்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துருதோம். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேர்ந்து மனிதன் வாழும் நிலைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு. அந்த ஆசையால அம்பாள் கிட்ட இருந்து நம்ம தள்ளி விலகி நிக்கிறோம். அந்த ஆசையை அப்புறப்படுத்தி விட்டு அம்பாள் கிட்ட நாம் எப்படி நெருங்கி போகலாம் அப்படிங்கறத நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு பக்கம் பஞ்சபாண்டவர்கள் இருக்காங்க, ஒரு பக்கம் கௌரவர்கள் இருக்காங்க மகாபாரதத்துல. அப்ப யோசிச்சு பாருங்க, விபீஷணன் மட்டும் தனியா ஒரு பக்கம் இருக்கிறார். அதெல்லாம் தாண்டிங்க தர்மம் நிறைய பேர் உள்ள ஜெயிப்பாங்களா, கம்மியானவர்கள் உள்ளவங்க ஜெயிப்பாங்களா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 100 பேர் இருக்கிறவங்க ஜெயிப்பாங்களா, வெறும் 5 பேர் இருக்கிறவர்கள் ஜெயிப்பார்களா? கௌரவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 100 பேர். ஆனா வெறும் 5 பேர் பஞ்சபாண்டவர்கள் இருந்தாங்க. ஆனா எப்படி வெறும் எண்ணிக்கையில குறைவாக இருந்தாலும் எப்படி அவங்க ஜெயிச்சாங்க தெரியுமா? தர்மம் அவர்கள் பக்கம் நின்னுச்சு, அதனால தர்மம் ஜெயிச்சிச்சு, அதனால அவங்க ஜெயிச்சாங்க. விபீஷணன் வந்து யாரோட இருக்கிறார்? கௌரவங்களோட இருக்கிறான். அப்ப வந்து கேட்கிறாரு, இப்படி எப்படிப்பா இந்த கூட்டத்துல ஒன்னால இருக்க முடியும் அப்படின்னு விபீஷணன் கிட்ட கேட்கும் பொழுது விபீஷணன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 32 பற்களுக்கு இடையே ஒரு மென்மையான நாக்கு இருக்குதுல்ல, அது போலதான் நானும் இருந்தேன். ராமன் சீதா பிராட்டிய அயோத்தியில இருந்து அசோகவனத்துல இருந்து அப்படி அயோத்திக்கு மீண்டும் கூட்டிட்டு வரும் பொழுது ராமபிரான் என்ன சொல்றாரு தெரியுமா? சீதாவை பார்த்து, சீதா உன்னுடைய கண்களினால் இந்த பூமியை பார் அப்படிங்கிறார், இந்த லங்காபுரியை பார் அப்படிங்கிறார். உடனே சீதா சொல்றாங்க, இவ்வளவு நாள் நான் இங்கதானே இருந்தேன், இந்த கண்களால தானே பார்த்தேன் அப்படின்னு கேட்கும் பொழுது ராமர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி இந்த நாட்டை யார் ஆட்சி செஞ்சாங்களோ தெரியல, ஆனா இனிமே நம்ம பையன் விபீஷணன் இந்த நாட்டை ஆள போறான், அவன் நல்லா இருக்கணும், அதனால உன்னுடைய குளிர்ந்த கண்களால் பார் அப்படிங்கிறார். அப்ப அந்த கண்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கு. மனுஷனுக்கு முதல்ல மனுஷனா இருக்கானா? 1000 எறும்புல இருக்கக்கூடிய விஷம் ஒரு பூரான்ல இருக்குது, 1000 பூரான்ல இருக்கக்கூடிய விஷம் ஒரு தேள்ல இருக்கு, 1000 தேள்ல இருக்கக்கூடிய விஷம் ஒரு பாம்புல இருக்குது, 1000 பாம்புல இருக்கக்கூடிய விஷம் ஒரு மனிதனின் நாக்குல இருக்குதுங்க. அப்ப நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்கணும்? மாட்டுக்கு முட்டும் கொம்பு, தேளுக்கு கொட்டும் கொடுக்கு, புலிக்கு கிழிக்கும் கூர்நகம், பாம்புக்கு கொத்தும் நச்சுப்பல் படைத்த இறைவன் மனிதனுக்கு எதுவுமே படிக்கல. ஏன்னா மனுஷனுக்கு உடம்பு பூரா விஷம். அதை எப்படி நீ சரி பண்ணணும் அப்படின்னு அந்த அம்பாள் கிட்ட நீங்க கேக்குறீங்களா? எங்க ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, கோவில் உண்டியல்ல போய் பணம் போடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா எவ்வளவு தெரியுமா? வெறும் 10 ரூபாய். ஆனா அந்த 10 ரூபாய் அப்படி பந்தாவா எல்லாரும் திரும்பி பார்க்கணுமா, அப்படி பந்தாவா திரும்ப திரும்ப நான் 10 ரூபா போடுறேன்டா அப்படி திரும்பி திரும்பி 10 போட்டிருக்கிறார். பின்னாடி இருக்கிறவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? இந்த ஆளை சுரண்டி ஒரு 500 ரூபாய் தாளை கொடுத்துருக்கான். அத்தாடி, நம்ம 10 ரூபாய்க்கு இவ்வளவு பகுமானம் பண்ணிருக்கோம், இந்த மனுஷன் 500 ரூபாய் தாளை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய் வாங்கி உண்டியல்ல போட்டுட்டு வெளியில வந்த உடனே அந்த 10 ரூபாய் கொடுத்தவன் அந்த 500 ரூபாய் கொடுத்தவன்ட்ட சொன்னான், சார் யூ ஆர் கிரேட் சார், நீங்க பெரிய மனுஷன் தான், 500 ரூபாய் போடுறீங்களா உண்டியல்ல அப்படின்னு கேட்டோம்னா அந்த 500 ரூபாய் கொடுத்த ஆளு சிரிச்சிட்டாரு. சார் அது உண்டியல்லையா போட்டீங்க? அது ஏன் பணம் இல்லை சார், உங்க பர்ஸ் வந்து தெரியாதனமா கீழே விழுந்துச்சு, அதை எடுத்து நான் உங்ககிட்ட கொடுத்தேன், அதை நீங்க உண்டியல்ல போட்டீங்களாக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். அப்ப என்ன அர்த்தம்? கடவுள் நமக்கு கொடுக்கணும்னு நினைச்சது மட்டும்தான் நமக்கு நிலைக்கும். அதை தாண்டி நம்ம எவ்வளவு 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 சேர்க்கணும்னு நினைச்சா அது நமக்கு நிலைக்குமா? இந்த பணம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல்லுதான். ஆனா அது எத்தனை பேர் இருக்கு தெரியுமா? இறையன்பு அவர்களுடைய புத்தகத்தில் எழுதியிருப்பாரு பணம் தான். ஆனா அர்ச்சகருக்கு கொடுத்தால் அது தட்சணை, கோவில் உண்டியலில் செலுத்தினால் அது காணிக்கை, யாசிப்பவருக்கு கொடுத்தால் பிச்சை, கல்வி கூடங்களில் கட்டணம்,
திருமணத்தில் வரதட்சணை, திருமண விளக்கில் ஜீவனாம்சம், திருமண வீடுகளில் பரிசாக கொடுத்தால் மொய், திருப்பி தர வேண்டும் என இலவசமாக கொடுத்தால் அன்பளிப்பு, விரும்பி கொடுத்தால் நன்கொடை, விபத்துகளில் இறந்தால் நஷ்ட ஈடு, நீதிமன்றத்தில் செலுத்தினால் அபராதம், அரசுக்கு செலுத்தினால் வதி, அரசு பொது ஸ்தாபனம் கொடுத்தால் நிதி, சட்டத்திற்கு புறம்பாக கையூட்டு வாங்குவதும் கொடுப்பதும் லஞ்சம், கடன் வாங்கினால் அசல், வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது வட்டி, செய்த வேலைக்கு மாதம் தோறும் கிடைப்பது சம்பளம், தினமும் கிடைத்தால் கூலி, பணி ஓய்வு பெற்ற பின் கிடைத்தால் ஓய்வூதியம், ஏழைகள் கேட்டு கொடுத்தால் தர்மம், தானாக விரும்பி ஏழைகளுக்கு கொடுத்தால் அதுதான் தானம் அப்படிங்கிற பணம் என்ற ஒற்றை சொல் இத்துணை அவதாரங்கள் எடுத்திருக்கு. ஆஹா, அருமையான விசில் பறக்குது, நன்றிங்க ஐயா. அப்போ அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு மனுஷன் நாய்ப்படாத பாடு. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றாங்க, கடைசி காலத்துல பெண்ணும் உதவாது, சன்னும் உதவாது, பென்ஷன் தான் உதவும்னு ஒரு ஓரம். கரெக்டா இல்லையா? பணம் பணம். ஆனா பணம் வச்சிருக்கவங்க எல்லாம் பணக்காரனா ஐயா? இந்த இடத்துல கேட்கிற, பணம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் பணக்காரர்களா? நான் சொல்றேன், பணம் வைத்திருக்கிறவங்க எல்லோரும் பணக்காரர்கள்ல. யாரு படுத்த உள்ள தூங்குறானோ அவன் தான் பணக்காரன், அவன் தான் கோடீஸ்வரன். எனக்கு தெரிஞ்சு அங்க பின்னாடி ஒருத்தர் அப்படி திருமால் அவதாரம் கொண்ட மாதிரி படுத்திருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த இடத்துல கோடீஸ்வரன். கரெக்டா? யாரு வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வரன் நீங்க நினைக்கிறீங்களா? வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் கோடீஸ்வரன் இல்ல. இந்த சொந்த ஊர்ல சிவகாசி மண்ணுல நம்ம பத்ரகாளி அம்மன் கோவிலோட கொடை விழாவை இப்படி ஜாலியா உட்கார்ந்து ரசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? நீங்க தான் பணக்காரர்கள், நீங்கள் தான் கோடீஸ்வரர்கள். யோசிச்சு பாருங்க. வெளிநாட்டுல உள்ளவங்கிட்ட எல்லாம் கேளுங்க, சொந்த ஊருக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுன்னு புலம்புறாங்க. ஒருத்தன் வரிசையில கவிதையே எழுதுறான், வெளிநாட்டுல உள்ளவன். அரபு நாட்டுக்கு போகாதே, ஆடு மேய்க்க சொல்லுவாங்க, இந்தியாவிலே ஈஸியா இருக்கும். உண்மையை சொல்றேன், ஊரை விட்டு போகாத, எப்படா வருவோம்னு நினைப்ப, ஏண்டா வந்தோம்னு நினைப்ப, ஐயோ விடுங்கடான்னு சொல்லுவ, ஓலமிட்டு கத்த தோணும். அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன், அக்கடான்னு இந்தியாவில கடான்னு ஆள ஆரம்பிச்சு அக்குல முடிச்சான். அப்ப நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், அந்த அம்பாளின் திருவடி சரணத்தில் இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னா நம்ம ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? பக்தி அப்படின்னா எங்க நம்ம எல்லாருக்குமே சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கும்.